1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதனோட சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான யோகங்களை தரும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம ஆல்ரெடி சூரியன், செவ்வாய், சந்திரன் இது மூணுத்துக்கும் தனித்தனியாக மற்ற கிரகங்களோட இந்த கிரகங்கள் சேர்ந்தால் என்ன யோகங்கள் தரும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது புதனோட மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். புதனோட சூரியன் சேர்ந்தால் என்ன பலன் ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்புறம் சந்திரன் சேர்ந்தால் என்ன பலன், செவ்வாய் சேர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ புதனோட குரு சேர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். புதன் ஒரு வகையில் சுபக்கிரகம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குருவும் சுபக்கிரகம். ஆனாலும் ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு அறிவாளிகள் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கிற மாதிரி தான். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உபய லக்கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உபய லக்னம் அப்படின்னு பார்த்தா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கு மட்டும் புதனோ குருவோ சேர்ந்தோ தனித்தனியாகவோ கேந்திரங்களில் இருக்கக்கூடாது. மற்ற லக்னங்களுக்கு அது ஒரு பெரிய இது கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே அதை யோகமாக தான் பார்க்குறோம். ஏன்னா உபய லக்னம்னா மிதுனத்துக்கும் கன்னிக்கும் குரு பகை, தனுசுக்கும் மீனத்துக்கும் புதன் பகை. ஸோ அந்த இடத்துல கடுமையான பகையை உண்டு பண்ணிடுங்கிறதுனால இப்படி சொல்லுவாங்க. அப்போ புதனோட குரு சேர்ந்தால் இந்த இடத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. ஒருத்தவங்க டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் முதல் விஷயமாக அதை கம்யூனிகேஷனில் எடுத்துருவாங்க. அப்போ கம்யூனிகேஷன் எடுத்தாலே அது என்ன விதமான கம்யூனிகேஷனாக வேணாலும் இருக்கலாம். டெலிஃபோன் மட்டுமே இல்லை, இமெயிலும் கம்யூனிகேஷன் தானே. நமக்கு ஒரு டெண்டர் விடணுன்னா கூட அதில் என்ன பண்ணுவோம், ஃபேக்ஸு எல்லா பொருள்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும்னா, இந்த டானிக்கு மருந்து மெடிசின்லாம் இருக்குது இல்லையா, மெடிசின் சிறப்புலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மருந்துகளையும் இது குறிக்கும். அதே போல் இன்னொரு பக்கமும் சொல்லும்போது முரண்பட்ட படிப்புகளை படிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை படிச்சுட்டு வருவாங்க, அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, அதுதான் உலகம்பாங்க. இன்னும் இவங்கெல்லாம் எப்படி படிப்பாங்கன்னா, இப்போ ஒரு ஆன்மீகத்தை படிக்கிறோன்னா ஆன்மீகத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லுதோ அப்படியே கண்மூடிட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு எதிரானவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க, அதையும் சேர்த்து படிப்பாங்க. சொல்லுவாங்கள்ல, கரெக்டாக சொல்லப்போனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவும்பாங்கள்ல. பகுத்தறிவு சிந்தனை அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. தான் எதை சொன்னாலும் ஓகேன்னு கண் எதுக்க தலையாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மனசுக்கு இது சரியாக தப்பா, அதுக்கு என்னென்னலாம் கையில் கலெக்ஷன்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து தான் அவங்க முடிவுக்கு வருவார்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் குருவோட காம்பினேஷன். அதாவது முரண்பாடான விஷயங்கள் ரெண்டுமே அவர்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே கண்மூடி ஏற்றுக்க முடியாது இல்லை. இதுவும் அதுவும் என்னென்னு ஒப்பிட்டு தான் எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா தகவல் தொடர்பு யோகம்னே சொல்லிக்கலாம். இது அதனால் குருவும் புதனும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு பார்க்கும்போது ரொம்ப நிறைய விஷயங்களை தொகுத்து வச்சுருப்பார். எது கேட்டாலும் டக்குன்னு நமக்கு அந்த சாட் ஜிபிடிலாம் போய் வாங்குறீங்களா, கூகுளில் போய் ஒரு விஷயத்தை தேடினா டக்குன்னு வருதில்ல. இது குரு அவசியமாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கறது புதன். புதனோடு சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் அது என்ன யோகம் அப்படின்னு பார்க்கலாம். புதன் அப்படிங்கிறது இளமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், சுக்கிரனுங்கிறது அந்த மாதிரி மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இது ரெண்டும் சேர்ந்தாலே அது எப்படி இருக்கும், எப்போதுமே மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதையே என்ன சில மூல நூல்கள்லாம் பார்த்தோம்னா, புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கேந்திரங்களில் இருந்தால் 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் அந்த ஜாதகத்தில் மற்ற எந்த தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷம் அடிபட்டு போயிடணும் கூட சில இடங்களில் சொல்கிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். கிருஷ்ணருக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கும்ல. கிருஷ்ணர் நம்ம சாமி கடவுளுக்கு, விஷ்ணுன்னா நம்ம ஜென்ரலாக புதன் அப்படின்னு எடுத்தால் கூட நிறைய பேர்கள் இருக்குது. நிற்கிற பெருமாளா, அமர்ந்திருக்கிற பெருமாளா, சயன திருக்கோல பெருமாள், இப்படி பல விஷயங்களை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா வேணு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. வேணுகோபாலன் அப்படின்னு சொல்கிறோம்ல, வேணுவனம். அப்போ மூங்கில் இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிடுதில்ல. இந்த மூங்கிலில் தானே புல்லாங்குழல் இருக்குது. அதனால் வேணு கோபாலன் அப்படிங்கிற வரக்கூடிய இடங்கள் பூராவே பார்த்தா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இயங்குதுன்னு அர்த்தம். மூங்கில கையில் வச்சுட்டு புல்லாங்குழல் வாசிக்கிற கிருஷ்ணனுக்கு தான் கிட்டத்தட்ட அவருக்கு பக்கத்தில் பசுவும் நின்றுகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அவர்களுக்கு பேர் தான் வேணு கோபாலன் பேர். அப்போ இவர்களும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. வீட்டு விலங்குகள் இல்லை, டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்து மேலேயும் ஒரு அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள்ங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்தது நிறைய இந்த மியூசிக்கில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். எப்போ பார்த்தாலும் சில பேர் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன வேலை பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
காதில் இயர்ஃபோன் போட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பாட்டு இல்லாட்டி நேராக என்ன பண்ணுவாங்க, பாட்டு கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது எல்லாமே இருக்கும். ரெண்டாவது இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்வியில் வந்து ஒரு சிறந்த யோகமாக இருக்கும். படிக்கிற இடத்துல வந்து பசங்களை அடித்து அடம் பிடிச்சி எப்படியா ஸ்கூல் போகணும் அனுப்புகிறோம்ல, இவங்கெல்லாம் ஜாலியாக போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த டீச்சரையும் பிடிக்கும், வாத்தியாரையும் பிடிக்கும். ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த பசங்க பூரா அந்த ஸ்கூல் போகலன்னா அந்த பசங்க அத்தனை பேரும் சந்திக்க முடியாமல் போயிடுதில்ல, அந்த வருத்தத்தில் இருப்பாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸை மீட் பண்ண முடியாதுங்கிற வருத்தத்தில் இருப்பாங்க. இது எல்லா வகையிலும் பார்க்கும்போது இதுக்கு வந்து மதனகோபால யோகம்னு சொல்லுவாங்க, வேணுகோபால யோகம்னு சொல்லுவாங்க. ஆணாக இருக்கிற பட்சத்தில் சுற்றி பெண்களாக புடை சூழ்ந்திருப்பார்கள், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் சுற்றி ஆண்களாக புடை சூழ்ந்திருப்பார்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம்தான் இது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு படிக்கிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் படித்தாலும் இவங்களே டீச்சிங் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. புதன் சுக்கிரன் இருந்தாலே மனதுக்கு இனிமையான சம்பவங்கள்லாம் எல்லாருக்கும் லைஃப்பில் நல்லா மகிழ்ச்சியாக நடக்கும். இது ஒரு காதல் யோகத்துக்கான ஒரு இதுவாகவும் எடுத்துக்கலாம். பட் இருக்கிற இடத்த பார்க்கணும். புதனும் சுக்கிரனும் சேர்ந்தாலே கோடீஸ்வர யோகம்னு உளறிட்டு இருக்கக்கூடாது. புதனுக்கும் கடகம் பகை வீடு, சுக்கிரனுக்கும் கடகம் பகை வீடு, அங்கே போய் ரெண்டும் சேர்ந்து உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நெகட்டிவாக கொடுக்கும். இதை வந்து நம்ம மதனகோபால யோகம் அப்படின்னு சொல்லிடலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய மதனகோபால யோகம், வேணுகோபால யோகம்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலுமே நல்ல விஷயம். பால் பாக்கியம் சில இடங்களுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் இருக்கிறவங்க வந்து இந்த ஆடு மாடுகளை விரும்பி வளர்ப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த யோகம் உண்டு. ஸோ அதை நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது புதனோடு சனி சேர்ந்தால் அது என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. புதனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அலிக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்க்கும்போது சனியையும் அலிக்கிரகம்னு சொல்லுவோம். புதனை வந்து ஆண் அலி, சனியை வந்து பெண் அலி அப்படிம்பாங்க. இது ரெண்டும் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் சில பேருக்கு கொடுக்கும். எந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கும்னா, நிறைய இந்த புலனாய்வு துறையெல்லாம் பணியாற்றுறாங்கல்ல, மிகப்பெரிய திருட்டு நடக்கும், கண்டே பிடிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், இப்படி கீழே கிடக்கும் ஒரு சின்ன பீடி பிடிச்சிட்டு கீழே போட்டிருப்பாங்கள்ல, அதில் எடுத்து சின்னதாக அந்த லேபிள்லாம் புகஞ்சு போய் ஒரு பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டை கண்டுபிடிச்சி இந்த பீடி எங்கே வருது அப்படின்னு பார்த்து அங்கே போய் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த துப்பு துளக்கிற விஷயங்கள், நீங்கள் வந்து சிஐடி ஆஃபீஸராக இருந்து பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறலாம் தெரியாது. ஆனால் இந்த தன்மை வந்து அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு இயல்பாகவே புலனாய்வு புலிகள் அப்படின்னு வச்சிடலாம் ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இசையில் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாட்டம் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் நரம்பு வாத்திய கருவிகள் இருக்குல்ல, வயலின், வீணை, இந்த மாதிரி நரம்பு வாத்திய கருவிகளை மீட்டுறது வந்து அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பிடிக்காட்டி கூட அதை காதில் வாங்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார்கள்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டர்பான மனநிலை எல்லாமே அவர்களுக்கு கிட்டத்தட்ட மாறிப்படும். மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வரும். இதுவே இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல் போகும்போது சைபர் செக்யூரிட்டி இருக்காங்கல்ல, அந்த படிப்பு படிக்கிறாங்க. சைபர் கிரைம் பண்ணுறவங்களுக்கும் அந்த யோகம் தான் இருக்கும், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது களவும் கற்று மரம்பாங்கல்ல, களவும் தெரியும், களவை கண்டுபிடிக்கவும் தெரியுங்கிறாங்கல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை சொல்கிறது. ஸோ அடுத்தது புதனோட ராகு கேது சேர்ந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். புதனோட ராகு சேர்ந்தாலும் கேது சேர்ந்தாலும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க என்ன துறையில் இருக்காங்களோ எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். புதன் ராகு சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கிறவங்களாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும். புதனோட கேது சம்மந்தப்படும் போது என்ன பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட படிப்பில் வந்து பெரிய அளவுக்கு மைண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா ராகு வந்து புதனோட சேரும்போது ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும், கேது சேரும்போது என்ன பண்ணும், அதோட ஸ்பீடை வந்து குறைச்சி விட்டுடும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, புதனுங்கிறது இளமை, கேது போய் சேர்ந்ததுன்னா லவ் ஃபெயிலியர் ஆகிடுங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல புதன் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணராக பார்த்துக்கலாம். அதாவது இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக புராண கதைகளை உதாரணமாக சொல்லிக்கிறோம். ராகுவையோ கேதுவையோ நம்ம நினைக்கிறோம் பாம்பை எடுத்துக்கிறோம். அப்போ பாம்பும் கிருஷ்ணரும் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம காளிங்க நடத்தின கிருஷ்ணரை தான் உதாரணமாக எடுக்க முடியும். அப்போ கிருஷ்ணர் வந்து நடனமாடியே அந்த காளிங்க நடத்தினங்கிற ஒரு பாம்பை கொண்டாருங்கிறது புராண கதை தானே. அப்போ தலையை ஏறி மிதிக்கும் போது வாளால் அடிக்கும். அப்போ இவர் வந்து பாம்பு அடித்தார்னா அந்த இடத்துல புதன் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். வாலோ தலையோ வந்து கிருஷ்ணர் அடிச்சதுன்னா ராகு கேது வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சீசா விளையாட்டு விளையாடுறாங்கல்ல, சாய்வு பெஞ்சு, அங்கே சாங்கினா இங்கே, இது மாதிரி அவங்க லைஃப்பில் நிறைய இருக்குங்கிறதுனால இதை தகுந்த மாதிரி மனநிலையை அவங்க சரி பண்ணிக்கணும். அது எல்லா துறையிலும் எப்படி இருக்கும். அதனால் சில நேரங்களில் அது உங்களுக்கு யோகமாகவே கொண்டு போய் விட்டுட்டோம். இதுதான் புதனோட மற்ற கிரகங்கள் சேரும்போது உண்டாகக்கூடிய யோகங்களாகவும் எடுத்துக்கலாம், மற்ற பலன்களாகவும் எடுத்துக்கலாம். புதனுடன் மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை தரும் அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க சார். இது கண்டிப்பாக மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.